வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு எவ்வளவு செலவழித்தாலும் வாங்க முடியாத ஒன்று சமாதானம். இது விலை கொடுத்து வாங்கி சொந்தமாக வைத்துக்கொள்கின்ற பொருள் அல்ல. நம் இதயத்திற்குள் உணர்கின்ற அற்புதமான உணர்வு. இன்று தனக்குள் சமாதானம் இல்லையே என ஏங்குகிறவர்கள் ஏராளம். நம் ஆலய ஆராதனைகளின் முடிவில் சமாதானத்தோடே போய் வாருங்கள் என்றுதான் குருமார்கள் நம்மை அனுப்புகிறார்கள். ஷாலோம், உங்களுக்கு சமாதானம் என்றுதான் யூதர்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் கூறுகிறார். பிரச்சனைகளே இல்லாத ஒரு நிலை சமாதானம் என்று சொல்ல முடியாது. அது ஒரு தற்காலிக அமைதி நிலை எனச் சொல்லலாம். எல்லா சூழ்நிலைகளிலும் மன நிறைவாக இருப்பதுதான் சமாதான நிலை. ஆம், அந்த மனநிலை, மன நிறைவு ஆண்டவர்தான் நமக்கு கொடுக்க முடியும். நம் ஆழ் மனதில் நாம் உணர்கின்ற ஒரு இனிமையான உன்னத உணர்வு அது. எந்த நிலையிலும் பயப்படாமல், பதற்றப்படாமல், நிதானமாக மனதில் இருக்க முடியும் நிலைதான் சமாதானம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீஷர்கள் பயந்து கொண்டு வீட்டை பூட்டிக் கொண்டு உள்ளே இருந்த பொழுது உள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் என்றுதான் கூறி தன் உரையாடலை ஆரம்பிக்கின்றார். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், நாகமான் சுகமான பின் மனம் மாறியதற்கு பிறகு தன் வேலையின் நிமித்தம் ராஜாவோடு ரிம்மோன் கோவிலுக்குள் போகும்போது பணிய வேண்டியதிருக்குமே என தன் சந்தேகத்தை கேட்டபொழுது எலிசாவின் பதில் சமாதானத்தோடே போ என்பதே. சமாதானம் என்பது நெருக்கடியான நேரங்களில் ஆண்டவர் நம் உள்ளத்தின் அமைதிக்காக கொடுப்பது. ஆம், இந்த சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? சங்கீதம் 119, 165 இவ்விதமாய் கூறுகிறது: உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. ஆம், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உங்கள் வாழ்வில் முதல் இடம் கொடுங்கள். கடவுளின் வார்த்தைகளை நேசியுங்கள், தவறாமல் வாசியுங்கள், ஒழுங்காய் தியானியுங்கள், அதன்படி வாழுங்கள். கர்த்தருடைய வேதத்தை நேசிப்பது என்று சொன்னால் அந்த வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதுதான். அன்பானவர்களே, இந்த வசனத்தின்படி நம் வாழ்க்கையை அமைத்து கொள்வோம். உலகம் தர முடியாத சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.